அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நீங்கள் வீட்டில் போய் இந்த 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது, ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், ஏரோது ராஜா தன்னை தேவனுடைய சத்தம் உடையவனாக எண்ணி ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஜனங்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்து தேவனை போல அவனை உயர்த்தி தேவ சத்தத்தை போல பேசி ஜனங்கள் இது தேவ சத்தம்தான் என்று நம்பத்தக்கதாக அவன் ஒரு பெரிய வேலையை செய்தான். ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிற்று. மனுஷனுடைய சத்தமா தேவ சத்தமா, மனுஷனுடைய சத்தம் என்ன தேவ சத்தம் என்ன என்பதை ஆராய்வதில் அதில் ஒரு டெஃபினிட் டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பொதுவாக பெந்தேகோஸ்தே காரங்களுக்கு மேலே ஒரு பெரிய விமர்சனம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் என்று சொல்லி அநேக பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவங்க தரையில் நடக்கிறது இல்லை, ஆகாயத்தில் தான் நடப்பாங்க. மீனிங் they forget the reality of spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் நடத்தப்படுகிறதும் ஒன்று உண்டு. இன்னொரு பக்கம் யதார்த்தமாய் நாம் இந்த பூமியில் பரிசுத்த தேவனுக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆவிக்குரிய பகுதியும் உண்டு. அல்லேலூயா. நாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், அதை மறந்து விடவே கூடாது. மாம்சத்தில் தான் இருக்கிறோம். மாம்சத்தில் இருந்தா மாம்சத்தினுடைய எல்லா காரியங்களும் இருக்கத்தான் செய்யும். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்முடைய சரீரம் சாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அதெல்லாம் தேவை, சாகும். ஆனால் முற்றிலுமா அழிக்கப்பட முடியாது. ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஜனங்கள் மாறும் பொழுது, ஏன் நாமே மாறும் பொழுது சரீரத்துக்கு நம்ம அறியாமலே சில குணாதிசயங்கள், சில கிரியைகள், சில வார்த்தைகள் நம்மளிடத்தில் புறப்பட்டு போகிறது. சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள காரியத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஸ்தோத்திரம், எல்லாருமே வளர்றாங்க, எல்லாருமே வளர்றான். கணவனும் வளர்றான், மனைவியும் வளர்றான், பிள்ளைகளும் வளர்றாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றவுடனே என்ன ஃபோக்கஸ் இருக்குன்னா, நம்மளாம் வளர்ந்து முடிச்சிட்டோம், நம்மளாம் ஆல் ரைட், பிள்ளைகள் தான் வளர்றாங்க, அதனால் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே திருப்பிட்டு நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இமோஷனலாக வளர்கிறோம், சரீரத்தில் வளர்கிறோம், நிறைய மாற்றங்கள் உண்டாகிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாற்றம் உண்டாகிறது, வார்த்தையில் மாற்றம் உண்டாகிறது, அணுகுமுறையில் மாற்றங்கள் உண்டாகிறது, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இரண்டு பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியம் என்னன்னு சொன்னா, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாமே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம அதை மறந்துறதுனால தான் நம்ம நிறைய குடும்ப பிரச்சனையே வருகிறது. மேரிட்டல் கான்ஃப்ளிக்ஸ் உறது காரணமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸ்தோத்திரம். முன்னாடி இருந்த மாதிரி கணவர் இப்போ என்கிட்ட இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி மனைவி என்கிட்ட இப்போ இல்லை, இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து விட்டாங்க. ஆகையால் சில நேரங்களில் நம்ம யதார்த்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினா அவங்க ஸ்தோத்திரம் முற்றிலும் பூரணமானவர்கள் சொல்லி நாம் நம்பி நாம் ஏமாந்து விடவும் கூடாது. எல்லாரிடத்திலும் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே தான் இருக்கிறது. ஆகையால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாக அநேக வாய்ப்புகளை சாத்தான் இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஜனங்கள் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இது தேவனுடைய சத்தம் என்று அவங்க உறுதி செய்கிறாங்க. ஆகையால் என்ன ஆயிடுச்சு, கேட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் ஆஹாய் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா யாரை இவனிடத்துல தேவ சத்தம் இருக்குன்னு சொன்னாங்களோ அவன் புழுத்து செத்தான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஜனங்களுக்குள்ளே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு உண்மையான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சத்தம் என்னதென்றும் மனுஷ சத்தம் என்னவென்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரே ஒரு காரியம்
மனுஷர் சத்தம். வாய்ஸ் ஆஃப் மேன். தேவ சத்தத்தை அநேக நேரம் நம்ம கேட்கறது கிடையாது. ஏன்னா ஏன் தேவன் பேசுறது இல்லையா? இல்லை, அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வசனத்தில் கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளும் அது எழுத்துப்பூர்வமாய் நம்ம கரத்தில் ஒரு காப்பியும், ஒரிஜினல் காப்பி, ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் பேசின நாள் முதற்கொண்டு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற ஆகாய விரிவிலும் காற்று மண்டலங்களிலும் அவருடைய வார்த்தை இன்றும் உலாவிக் கொண்டேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆதியிலே உண்டாக கடவது என்று சிருஷ்டிப்பை கர்த்தாவினுடைய வார்த்தை இன்றும் ஜனத்தினுடைய விசுவாசிக்கிறவனுடைய ஆத்துமாக்களுக்குள்ளே அவர் இன்றும் உயிர் உள்ளவராயும் புதிய ஜீவனை சிருஷ்டிக்கிறவராகவும் அவர் ஜீவனுள்ளவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் இன்று நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் பேசின வார்த்தைகள் இன்றும் மனுகுலத்திலே கிரைகளை நடப்பித்துக் கொண்டு ஜீவனாயிருக்கிறது. மலை பிரசங்கம், அருமையான பிரசங்கம். கேள்விப்பட்டவர்கள் புஸ்தகத்தில் எழுதினாங்க. அந்த புஸ்தகத்தில் மட்டும்தான் ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னா இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசின அந்த வார்த்தைகள் இன்றும் மனுக்குலத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகையால் தேவ சத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை டைவர்ட் பண்ணுவதற்கும் இதை மறப்பதற்கும் இதில் மீது கவனம் செலுத்தாதபடிக்கும் மனுஷர் சத்தம் பலமாய் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ஆகையால் சில வேளைகளில் மனுஷர் சத்தத்தை தேவ சத்தமாய் நாம் என்றைக்கு நாம் கிரகிக்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, நம்புகிறோமோ, அப்பொழுதுதான் ஒரு பெரிய மரணமே உண்டாகிறது. மரணம், டெத், ஸ்பிரிச்சுவல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத். இதுல என்ன இருக்கு? ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏறுது பேசினா ஜனங்கள் இது தேவனுடைய சத்தம் என்று தவறாக புரிந்து கொண்டதினாலே அல்லது மனுஷனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளாமல் போனபடினாலே அங்கே ஒரு மரணம் நேரிட்டது, அங்கே ஒரு முடிவு நேரிட்டது. ஆகையால் மனுஷனுடைய சத்தத்தை எப்போதெல்லாம் நமது வாழ்க்கைக்குள்ளே நாம் வருவதற்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போதையெல்லாம் தேவன் தந்ததான ஜீவன், ஆவிக்குரிய ஜீவன், உண்மையான தேவ சத்தத்தின் இருக்கிற பலன் நமக்குள்ளே மரணிக்கிறது. ஒரு ஸ்டடி சொல்லுகிறது, கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் உடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. விசிட் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. நர்சஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸுடைய பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மெடிக்கேஷன் கொடுப்பாங்க, மருத்துவம் செய்வாங்க. இந்த டாக்டர்ஸினுடைய பிரிஸ்கிரிப்ஷனுக்கும் நர்சஸினுடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷனுடைய புரிந்து கொள்ளுவதற்கும் இடையே இருக்கிற தவறுகளினாலே வருடத்திற்கு கிட்டத்தட்ட உலகத்தில் 7000 பேர் மரிக்கிறார்கள். 7000 பேர் மெடிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு கடைசியாக கேஸில் முடித்து சைன் போட்டு சீல் வச்சு நம்ம பாடியை அனுப்பிடுவாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க. மெடிக்கல் மிஸ்டேக், அவ்வளோதான். அதுக்கு லா கூட இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாரும் கிளைம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தேர் இஸ் ஏ சான்ஸ். ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரிக்கு நம்ம போய் படுக்க போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரணுங்களாம் யாரும் சொல்ல முடியாது. மெடிக்கல் மிஸ்டேக் நடக்கலாம். சில மருந்துகள் நம்ம சரீரத்தை செலுத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம சம்மதிச்சு தான் உள்ளேயே போகிறோம். ஸ்தோத்திரம். மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் காஸ்ட் டெத் ஆஃப் 1000 people, 7,000 people. நமது வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் தந்திருக்கிறதான தரிசனம், தேவன் கொடுத்திருக்கிறதான பலன், தேவன் கொடுத்திருக்கிறதான ஆயுசு நாட்கள் சில நேரங்களில் மனுஷனுடைய சத்தத்தினாலே அங்கே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகையால் பிரியமான தேவ ஜனமே, நாம் முதலாவது தேறினவர்களாய் விளங்குவதற்கு முக்கியமான ஸ்தலம் என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்டிங்விஷ் the voice of man and of God. தேவனுடைய சத்தத்திற்கும் மனுஷனுடைய சத்தத்திற்கும் வேறு பிரித்து பார்க்கிற ஒரு அறிவு, நாலேஜ், அது ஒரு அறிவுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம பின்னாடி பார்ப்போம். அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே மெதப்பலியே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வசன அறிவையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஞானமுள்ள வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். மூட நம்பிக்கை கிடையாது. சில மார்க்கங்கள் ஜனங்களை வழிநடத்துவதை போல மூட நம்பிக்கையாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றாமல், அவர் சொல்றார் கூப்பிட்டு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஹா பாரு, ஒரு செல்ஃபி எடு, போஸ்ட் போடு போனுங்கிறதுக்கு இல்ல. பக்கத்துல உட்காரு, ஆராய்ந்து பாரு. எப்படி கர்த்தர் அவைகளை அருமையாக உடுத்துவிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற வாரண்டீடு ஒரு ஆப்ஜெக்டுக்கு இப்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாரானால், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நீங்களும் நாமும் இந்த பூமியிலே நாம் செல்வ ஸ்ரீமானாய் தேவனுடைய அவருடைய அரவணைப்பிலே பூரணமான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருன்னு தான் சொல்றார். ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாரு அப்படின்னு சொன்னா, மேக் எ ஸ்டடி. அதை பார்த்து படிச்சு கத்துக்க. சோம்பேறியா இருக்கிறியா? நீ கிளம்பு. அட்லீஸ்ட் நீ படுக்கை விட்டு எழும்பாட்டாலும் உன் பக்கத்து உன் வீட்டு உன்னோட பெட்டு பக்கத்தில் இருக்கிற எறும்பையாவது நோக்கி பாரு. மேக் எ ஸ்டடி. என் ஜனங்கள் அறிவில்லாமல் எதனால சங்காரம் ஆறாங்க அப்படின்னு சொன்னா, எதனால மரணம் உண்டாகிறது, எதனால ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது, எதனால ஆவிக்குரிய சோர்வு உண்டாகிறது, எதனால ஆவிக்குரிய பலன் நம்ம விட்டு எடுபட்டு போகிறன்னு சொன்னால், தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அறிவிலே நாம் தேறினவராய் வளாதபடியினாலே அந்த பலவீனம் ஆவிக்குரிய பலத்தை தின்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. 1 சாமுவேல் 3:6 இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. 1 சாமுவேல் 3:6 கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்துக்கு போய், இதோ இருக்கிறேன், இதோ கூப்பிட்டீரே என்றான். போதும். சாமுவேல் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக ட்ரைனிங் கொடுக்கிறார், ஒரு ஊழியக்காரராய் ட்ரைனிங் கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள். நம்பிக்கை இருக்கா? அதனால தான் ட்ராக்ஸ் கையில கொடுத்து போய் சொல்லுங்க, போய் சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு ஃபோன் வருது, பர்சனல் லோன் வேண்டான்னு சொன்னா, எதுக்கு சார் வேண்டாம்? ஏமா வேண்டாம்? இல்லை எதுக்கு வேணாம் தெரிஞ்சுக்கலாமா? வேணும்னா எதுக்கு வேணும்னு சொல்லலாம். எதுக்கு சார் பணம் வேணும்னா எதுக்கு வேணும்னு சொல்லலாம். பணம் வேண்டாம்னா எதுக்கு வேணாம்னு சொல்ல முடியுமா? இல்லை சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு இத்தனை லட்சம், உங்களுக்கு எல்ஐசி பாலிசி போடுறவங்கள பாருங்க, திடீர்னு செத்துட்டா, ஓஹோ அப்படிலாம் நடக்குமோ, அப்படி இது யோசிச்சிருக்கவே மாட்டோம். திடீர்னு போயிட்டா பயம் உறுத்தி ஏதாவது ஒரு பாலிசியில் நம்மளை தள்ளி ஒரு சின்ன ஆதாயம். ஆனால் நம்மெல்லாம் கர்த்தர் ஊழியக்காரராய் நியமிச்சிருக்கிறாரு. ஊழியக்காரரை ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் போதிய கிருபைகளை தராரு. ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருகிறார். ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் கர்த்தர் நம்மை சகல கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறாரு. ஒவ்வொரு ஊழிய பிரயாசங்களிலும் கர்த்தர் அதற்குரிய பலனை நம்மை காண பண்ணுகிறாரு. ஆகையால் நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்களா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தால் வெக்கமே இருக்காது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஏதாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உமன் இருந்துச்சுன்னா வெக்கப்படாமல் போய் நம்ம சொல்லுவோம். ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சிலருக்கு அவ்வளோ வெக்கம், அவ்வளோ வெக்கம். நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஊழியர்களாய் கர்த்தர் நம்ம உருவாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சாமுவேலை உருவாக்குறார். The first level of learning is to distinguish
தி வாய்ஸ் ஆஃப் மேன் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட். சாமுவேலுக்கு தேவன் கற்பித்த ஊழிய முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷருடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் வித்தியாசத்தை கண்டறியும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஆமான்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை அறிகிறது ஒரு பக்கம் இருக்கணும். முதல்ல மனுஷ சத்தம் என்ன நம்ம புரியணும். மனுஷ சத்தத்தை அநேக நேரங்களை கேட்டு பின்பற்றி போகிறதுனால நாம் நிறைய ஆபத்துக்குள்ளாக, நிறைய நஷ்டத்துக்குள்ளாக நாம் அறியாமலேயே போய் கொண்டு இருக்கிறோம். மனுஷர்களை நடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது குருடனை வழிகாட்ட கூடுமோ? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, குருடனுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அனுபவம் வாய்ந்த மாதிரி சொல்லுவோம். சமீபத்தில் இது எனக்கு நடந்தது. என்னுடைய தகப்பனாரும் ஒரு ஊழியக்காரரும் போன மாசத்துல அந்தமான் நிக்கோபார் ஊழியத்துக்கு போகணுன்னு வந்தாங்க. வந்து ஃப்ளைட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு வந்தாங்க. நைட்டு போகிறான். நான் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன், ரிட்டர்ன் நீங்கள் கப்பலில் வாங்க, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னேன். பக்கத்தில் ஊழியக்கார் வந்து ரொம்ப பயந்தார். தம்பி அது பயங்கரமாக ஆடும் தம்பி, அதெல்லாம் நான் பயம் அதெல்லாம் குத்துறன்னு ரொம்ப பயந்தார். நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்படிலாம் இருக்காது பாஸ்டர், வாட்டர் நல்லா காமாக இருக்கும், மெதுவாக நவுண்டு போய்கிட்டே இருக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படியே வரலான்னு சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசி கேட்டுட்டு அவர் வார்த்தை என்கிட்ட கேட்டார், நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்டார். இவ்வளோ நேரம் நான் அதை யோசிக்கலையே, நான் போகலை அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னாரு. மனுஷருடைய ஆலோசனை. கொரோனால நாளில் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் மாதிரி எல்லாரும் இந்நாட்டு வைத்தியர்கள். நான் கொரோனால அஃபெக்ட் ஆகியிருந்தேன். ஃபோன் பண்ணுறவங்களாம் வைத்தியம் சொல்கிறாங்க, யாரெல்லாமோ வைத்தியம் சொல்கிறாங்க. அதை கரைச்சி குடிங்க, இதை கரைச்சி குடிங்க, அப்படி ஆற்றி குடிங்க, இப்படி ஊற்றி குடிங்க, இப்படி படுத்துக்கோங்க, அப்படி படுத்துக்கோங்க, யார் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சாச்சு, சாணியை தவிர எல்லாத்தையும் குடிச்சாச்சு. ஏன்னா மனுஷருடைய சத்தம். யோசித்து பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கை மனுஷனுடைய சத்தத்தினால நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய தேவ சத்தத்தை நீங்க மிஸ் பண்றீங்க, எவ்வளோ பெரிய தேவனுடைய துல்லிய திட்டத்தை நீங்க மிஸ் பண்றீங்க, எவ்வளோ பெரிய மகிமையான தேவனுடைய வாழ்க்கையை, தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின அழகான வாழ்க்கையை நீ மிஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் நினைச்சா இது ஏலி தாத்தாவுடைய சத்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தேவன் பேசுறது ஏலினுடைய மாடுலேஷன்ல தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அநேக நேரங்களில் பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம மிஸ்லீட் ஆகிறது, தவறான பாதையில் போகிறது. பிரசங்கியாருடைய சத்தத்தை கேட்கறதுனால, மனிதனுடைய சத்தத்தை கேட்கறதுனாலையும், தேவன் நமக்கு பேசுகிற வாசனத்தையும் அவர் நமக்கு தருகிற அவருடைய சத்தத்தையும் கேட்க தவறுகிறதுனாலையும் நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் மிஸ் பண்ணுகிறோம். எப்பொழுதும் நாம் மனுஷருடைய சத்தம் என்னதென்று அறிந்து அதற்கு நாம் விலகி தேவ சத்தம் இன்னதென்று துல்லியமாய் அறிந்து நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்வோமானால் ஒரு காலம் நம்முடைய கால்களை பிசகாமல் பாதுகாக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. எப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக? மனுஷருடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடி,
மனுஷனுடைய அட்வைஸை, ஆலோசனைக்கு நாம் செவி கொடாதபடி, மனுஷனுடைய பாதைகளை நாம் பின்பற்றாதபடிக்கு, மனுஷனுடைய வழிநடத்துதலுக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு, தேவன் நம் பேரில் அனாதி முதலாக வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையை செலுத்துவோமே ஆனால் புயல் வரலாம். ஒருவேளை நாம் போய்கிட்டே இருக்கிற போட்டில் திடீர்னு ஆற்றுல தண்ணி காணாமல் கூட போயிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர தட்டலாம். எங்கள் ஊரில் பசங்கள்லாம் விளையாட்டாக பேசும்போது சொல்லுவாங்க, என்னடா ஒரு மாதிரியா இருக்கான், அவனுக்கு தர தட்டிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போட் இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய பாதுகாப்பான போட்டில் ஏறுறீங்கிறது முக்கியம் இல்லை, இயேசு சுக்கானை நடத்துகிற போட்டில் ஏறுகிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. யார் சொன்னால் தண்ணியில் தான் போட்டு போகணுன்னு? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாம் பயணிக்கிற படகுல இருப்பதையானால் தண்ணீர் இல்லாத வெட்டாந்தரையிலும் பறக்கிற ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தருக்கு வாக்கை பண்ணி கொடுத்துருக்கிறார். வனாந்தரத்தில் வஸ்திரம் கிளியல, வனாந்தரத்தில் அவங்களுக்கு ஒரு நாளும் பட்டினியா இல்லை, வனாந்தரத்தில் அவர்கள் ஒரு நாளும் தாகமாக இருந்ததில்லை, வனாந்தரத்தில் ஒரு நாளும் ஷூ கடைக்கு போய் ஷூ மாத்தல, சுஸ்டிச்சு பண்ணல, பாதரட்சி முதற்கொண்டு கிளையாமல் பாதுகாக்கிற மேக ஸ்தம்பத்தின் மேல் நடத்துகிற தேவனுடைய கரம் நம்மை எப்போதும் நடத்த இருக்க உண்மையா இருக்கிறபடினாலே நாம் மனுஷருடைய சத்தத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்வோம், தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன் தேவன் 3 முறை பேசினார் அப்படின்னு சொன்னால், நம்ம லாங்குவேஜில் பேசுவோம். மேபி சாமுவேல் பேச்சுலர் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம், பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் கோர்ஸ். அதனால தான் 3 வருஷம் அல்லது 3 முறை பேசுகிறார். 3ஆவது முறை தான் அவனுக்கு தெரியுது, இது மனுஷ சத்தம் இல்லை, இது உண்மையாகவே தேவ சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ சத்தம் நமது வாழ்க்கையில் தவறான பாதைகளை நடத்தும். நீதிமொழிகள் 12:15 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:15, நீதிமொழிகள் வாசிங்க மறுபடி. மதியீனனுடைய வழி தன் பார்வைக்கு செம்மையாய், தன் பார்வைக்கு செம்மையான அல்லது தனக்கு பிரியமான அல்லது தனக்கு இஷ்டமான சத்தம். சத்தம் தொடர்ந்து வாசிங்க. ஆனால் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். இங்க 2 பேரையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஞானமுள்ளவன் என்ன செய்கிறான்? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான், அல்லது தேவனுடைய உண்மையான சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான், அல்லது அறிந்திருக்கிறான். ஆனால் சுய கண்களில் தனக்கு சரி என்று தோன்றுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனோ மதியீனன் அல்லது அறிவில்லாதவன் அல்லது போதிய பலன் இல்லாதவன். மேபி நம்ம சொல்லலாம் வீக்கான பர்சன் என்று நம்ம சொல்லலாம். ஏன் என்றால் மனுஷனுடைய சில நேரம் அவர்களுடைய சத்தம் மதியீனமான சத்தமாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் கொடுக்கிறதான ஆலோசனைகள், அவர்கள் கொடுக்கிறதான ஆலோசனைகள் ஹல்லேலூயா ஷீபா நம்ம பாரு, அவர்கள் கொடுக்கிறதான ஆலோசனைகள் சில நேரங்களில் நம்ம சரியான பாதையில நடத்தாம தவறான பாதைகளை நடத்துகிறதாய் இருக்கிறது. மிஸ்லீடிங். சில சமீபத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் ஒரு உறவினரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய படிப்பு அடுத்த லெவல் போக வேண்டிய நேரத்தில் இந்த குடும்பத்தார் அவங்க இடத்துல போய் ஆலோசனை கேட்குறாங்க. அவர்கள் திட்டமிட்டு
திட்டமிட்டு தவறான படிப்பினை அவர்களுக்கு காண்பித்து தவறான இடத்துல கொண்டு போய் விட்டு பின்பு அந்த படிப்பை தொடர முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ண செய்து இப்பொழுது ஒரு சாதாரண வேலையிலே அமர்த்தி விட்டு கடந்து போனதாக நான் கேள்விப்பட்டேன். எப்படி நல்ல பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி நல்ல பிளான் பண்ணி செய்கிறாங்க பாருங்க. எனக்கு 12th முடிக்கிறப்போ ஆங்கிலத்தில் டிகிரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ண எனக்கு தெரியல. பேரில் தெரியும், மற்றபடி அங்கே உள்ள இங்கிலீஷில் உள்ள கேட்குற கொஷின்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு தெரியல. அதனால் எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு வாத்தியார்கிட்ட போய் ஃபுல்லப் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொன்னார். அப்ளிகேஷனை கொண்டு போனேன். அது நிறைய பக்கம் இருந்துச்சு, 15 பக்கம் இருக்கும். சார் எனக்கு இங்கிலீஷ் எனக்கு தெரியல, எனக்கு இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டேன். ஓகேன்னு உட்காருன்னு சொல்லி கடன்னு ஃபுல்லப் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதற்கு பின்பு இன்னொருத்தரை நான் பார்த்தேன். அப்ளிகேஷன்லாம் ஃபில்லப் பண்ணிட்டியான்னு பண்ணிட்டேன், கொடுத்தேன், கொண்டா பார்ப்போம். தப்பாக பண்ணியிருக்கு. என்னுடைய முழு பேரை கூட ஃபுல்லாக எழுதலை. தவறா? இது என்ன இவ்வளோ தவறாக எழுதியிருக்கு? டீச்சர், பெற்றோர்கள், உறவினர்கள் ஒன்றும் தெரியலை அப்படின்னு போய் உதவி நின்னா திட்டமிட்டு நமது வாழ்க்கையை தவறான வழியில் நடத்துகிற உலகத்தில் தேவ சத்தம் நம்மை நித்திய பாதையில் நேர்வழியாய் நடத்த கர்த்தர் நம்ம இது கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Voice of man can mislead a man's life. அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய சத்தம் ஒரு மனிதனுடைய பேரே கெடுக்கும். 2 சாமுவேல் 14 அப்சலோம் அகித்தோப்பல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சூப்பர் ஃப்ரெண்டு. அப்சலோம் அகித்தோப்பலை பார்த்து 2 சாமுவேல் 16:20 வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று we want to listen to your voice. நான் என்ன செய்யலான்னு சொல்லு, உங்க சத்தத்தை நாங்க கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனாருக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும். எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. தகப்பனுடைய மறுமனையாடத்தில் போய் பிரவேசிங்க, வேசித்தனம் பண்ணு என்று சொல்லி மனுஷருடைய சத்தத்தை அதன்படியே கேட்கிறான். 22 வசனத்துல இவனுக்கு எவ்வளவு அறிவினம் இருந்ததுன்னா அப்படியே மனுஷருடைய சத்தத்தை கேட்டிருப்பான் பாருங்க. வாலிப வாழ்க்கையில நிறைய பேர் குடிப்பழக்கத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக கற்றுக் கொடுக்குறான். போதை பழக்கத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக கற்றுக் கொடுக்குறான். ஆபாச வலைதளங்களை சர்வசாதாரணமாக கற்றுக் கொடுக்குறான். செக்குலர் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் புதுசாக போன உடனே ஒரு காலேஜுக்கு போன உடனே லைப்ரரியில் தனித்தனி கேபின் இருக்கும். என்னைய கூட்டிகிட்டு போய் என் நம்பர் சொன்னால், செல்லோ நீ அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொன்னான். அந்த பக்கம் போகாதன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, லைப்ரரியில் இப்போ தான் லேப்டாப் கொடுத்து எல்லாம் கெடுத்து வச்சுருக்குறாங்களே, எல்லாம் ஆபாச வலைத்தளம். வாத்தியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு, இங்கே 2 பேர் சேர்ந்து ஆபாசத்து படத்தை பார்த்துட்டு இருக்கிறான். they teach, they mislead. மனுஷனுடைய ஆலோசனைகள் தேவனுடைய தெய்வீகத்தையும் மகிமையும் முற்றிலுமாய் எடுத்து போடத்தக்கதான மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்குது. உங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பும் பொழுது தயவு செய்து நான் சொல்கிறேன், அவங்கள இயேசுனுடைய ரத்தத்துக்குள்ளே
பாதுகாத்து கவர் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. இந்த உலகத்தில் எந்த பெரிய மனுஷனுடைய சத்தமும் உங்கள் பிள்ளைகள் செவி கொடுக்காதபடி கர்த்தர் தமது சத்தத்தினால் நேர்வழியாக உங்கள் பிள்ளைகளை நடத்தி பாதுகாப்பா. மனுஷ சத்தத்திலிருந்து நம்ம இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு விமோசனம் தேவ சத்தத்தை கேட்பதே அன்றி வேறு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம், அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் கவனிங்க, வாசிங்க. 23. அவனுடைய சத்தம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தேவ சத்தம் போல இருந்துச்சு. இனிக்கும் நம்ம ஆளு சிம்சோனே மிஸ் பண்ணிட்டான். தேவ சத்தம் போல இருந்துச்சு. யாருடைய சத்தம்? தெலீலாளுடைய சத்தம். மறுக்க பேசல, மறுப்பு ஒரு வார்த்தை சொல்லல. எப்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தானோ அப்படியே கீழ்ப்படிந்தான். நோ டிஸ்கஷன். ஏன் அப்படின்னு சொன்னா, மடியில் படுத்திருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? தேவ வாக்கு மாதிரி இருந்துச்சு. நல்லா கவனிங்க, தேவ வாக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ, அங்கதான் நீங்க நிக்கணும். மாதிரியா இருக்குன்னாலே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், சபையிலும் சில ஆலோசனைகள்லாம் சில கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எதெல்லாம் மாதிரியாக இருக்கோ, எதெல்லாம் மாதிரியாக இருக்கோ அதெல்லாம் தேவனிடத்தில் வந்ததுமே இல்லை. மாதிரி எல்லாமே டூப்ளிகேஷன். அது மாதிரி தான். மாதிரி எல்லாம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டதே அன்றி தேவனிடத்தில் வந்ததே இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே ஒரிஜினல். பிரைஸ் தி லார்ட். தேவ வாக்கு போல இருந்துச்சு. எது? உப்பரிகளை வேசித்தனம் பண்ணுவது தேவ வாக்கு போல இருந்துச்சு. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ரொம்ப தேன் போல வருகிற வார்த்தை. தீங்கு செய்கிற பெண்கள் குறைச்சி சொல்ல, அது யதார்த்தமும் கூட, அது உண்மைதான். சில பெண்களுடைய பேச்சு. ஸோ ஒரு ரைட்டிங்கில் ஒருத்தர் எழுதுகிறாரு, இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் ஒருவேளை ஃபீமேல் சர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஜென்ஸ் சத்தம் நான் கத்துறது எப்படி உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது? நான் பேசுகிறது அப்படி அப்படி இருக்குதா? லல்லபாய் மாதிரி இருக்கா? அப்படி தாலாட்டுற மாதிரி இருக்கா? ஜென்ஸ் சத்தம் அப்படி ஒன்றும் ஹார்டாக இருக்கும். ஆனால் ஃபீமேல் வாய்ஸ் அப்படி மிருதுவாக இருக்கும். அதனால ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமும் ஒருவேளை ஃபீமேலாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுறார். உண்மையோ பொய்யோ, சரியோ தவறோ, அது ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அது ரெண்டாவது. ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபெல்லாம் சொல்ல முடியாது, நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு 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 ஹேபிட் அல்லது ஒரு ஸ்கில் அப்படி சொல்லலாம், ஒரு திறமை இருக்கு. அநேக வாலிப பிள்ளைகள், பசங்க பிள்ளைகளுடைய அப்படி மிருதுவான சத்தத்தை, ஒருவேளை தேவ சித்தமோ இருக்குமோ, தேவ சத்தமோ இருக்குமோ, திருமண வாழ்க்கையில் முக்கியமான குடும்ப டிசிஷன் எடுக்கிறதுல இருக்குமோ, இருக்கலாமோ, அப்படிலாம் காலை விடாதீங்க. ஒரு முறை விட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. விட்டது தான். ஸ்தோத்திரம். ஆகையால் இவனுடைய நற்பேரை, அப்சலோமுடைய பேரை கெடுப்பதற்கே ஒரு சத்தத்தை சாத்தான் அங்கே தூண்டினான். வாய்ஸ் ஆஃப் மேன் லீட்ஸ் பேக்வர்ட். மனுஷனுடைய சத்தம் நம்மை முன்னேறி செல்லாமல் போக விடாமல், நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் வாழ்க்கை ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கோம். எரேமியா 7:24 வாசிக்கும் பொழுது, அவர்களோ அதை கேளாமல் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து, வாசிங்க, முன்னிட்டல்ல
பின்னிட்டே போனார்கள். ஒரு ஆவிக்குரிய அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மனுஷருடைய சத்தம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. மனுஷருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. தாய் தகப்பன்மாரை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. சில நேரங்களில் போதகரும் மாம்ச ரீதியான சில ஆலோசனைகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு. சில வல்லுநர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. சட்ட ஆலோசகர் இருக்கிறாங்க, பிரயாண ஆலோசகர் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் ஆலோசகர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சத்தத்தை எல்லாம் நாம் கேட்காம இந்த பூமியெல்லாம் வாழ முடியாது. கேட்கணும், கீழ்ப்படிஞ்சால் நல்லா இருப்போம். ஆனால் 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 யாருடைய சத்தத்தை கேட்டாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்முடைய பரிசுத்தமும் தேவன் மேல் நாம் பாராட்டின பக்தி வைராக்கியமும் முன்னிட்டே அன்றி பின்னிட்டு போகாதபடி காத்துக்கொள்வது நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை பேச்ச வேணாலும் கேட்கலாம். சில நேரங்களில் விசுவாசி பேச்சை விட அவிசுவாசி பேச்சை கூட கேட்கலாம். உதாரணம் நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்துக்கு அலைன்ஸ் விஷயமாக போயிருந்தேன். எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு கடை வச்சுருந்தோம், ரொம்ப நஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அடிக்கடி என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து முஸ்லீம் மார்க்கத்தார் வருவார். நாங்கள் உட்காந்து என் கதையை கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம். அவர் ஒரு நாள் சொன்னார், ஏன்பா அப்படி புலம்பிகிட்டு இருக்கிற, இந்த இயேசு கோயிலுக்கு போய் ஒரு நாள் தான் போய் பாருன்னு சொன்னார். ஒரு முஸ்லீம்காரன் சொல்லி நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினா, தரித்திரம் மாறிடுச்சு, பிஸ்னஸ் வளர்ந்தது. கர்த்தருக்குள்ள நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். சில நேரங்களில் மனுஷனுடைய சத்தம் நம்மை வாழ்க்கையை கெடுக்கும். சில நேரங்களில் மனுஷனுடைய சத்தத்தின் மூலமாய், அவிசுவாசினுடைய சத்தத்தின் மூலமாய் கூட தேவன் நம்மை நேர் வழியாய் நடத்துகிறார். யார் சத்தத்தை வேணாலும் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்கிறவளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன நீயே கிறிஸ்தவன், நீயே இப்படி இருக்கலாமா, நீயே ஆளலாமா, நீயே சோர்ந்து போவாமா? அதை கேட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். உட்காந்து அழுதுட்டு இருப்போம். என்ன நீயே கிறிஸ்தவனா இருக்க, நீயே இப்படி சோர்ந்து போனா எப்படின்னா, அந்த மனுஷருடைய சத்தம் சில நேரங்களில் நமக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. Any voice that helps you to move forward is from God. Any voice that sets you backward is not from God. எவைகளெல்லாம் உங்களை பின்னிட்டு தள்ளுகிறதோ அவைகளெல்லாம் மனுஷருடைய சத்தம். பின்னிட்டு தள்ளுகிற எல்லா மனுஷருடைய சத்தத்திற்கு உங்களுடைய இருதயத்தை செவிடாக்கி அவர்களுக்கு செவி கொடாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டிய இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெளிப்பட ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:7. Voice of man diminishes voice of God. நீதிமொழிகள் 14:7. நல்லா கவனிங்க. மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். ஆங்கிலத்தில் வாசித்தா இது கொஞ்சம் கொச்சையா இருக்கு. சில நேரம் நமக்கே கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு, இல்லை? ஸோ ஆங்கிலத்தில் ரொம்ப டீசெண்டாக போடு. நான் வாசிக்க கவனிங்க. லீவ் தி பிரசன்ஸ் ஆஃப் எ ஃபூல். அதாவது அறிவில்லாத வார்த்தை உள்ள இடத்துல, அந்த சமூகத்தில் நீ நிற்காமல் விட்டு போயிரு. For that you do not meet words of knowledge. அறிவுள்ள உதடுகள், அறிவுள்ள சத்தத்தை நீ அங்கே காண்பது இல்லை. வசனம் சொல்லுகிறது தெளிவாக, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில், பரியாசக்காரன் இடத்துல அறிவை பார்க்க முடியுமா? ஞானத்தை பார்க்க முடியுமா? அந்த 12th முடிச்சுட்டு அந்த காலேஜுக்கு அடுத்த மேற்படிப்பு போறதுக்கு இடையில கேப்பில் நிறையா பேருடைய வாழ்க்கை, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாலா போகிறத காரணமே, எப்போ எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பரியாசக்காரரோட வாழ்க்கையை அவங்க செலவழிக்கிறதுனால தான். முடிக்கும்போது 12ஆம் வகுப்பு எக்ஸாம் முடிக்கும் பொழுது ஒரு நல்ல திட்டத்தோடு நல்ல பிளானோடு முடிப்பாங்க. நல்லா படிக்கணும், அந்த கிளாஸ் எடுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும். பரியாசக்காரனோடு ஒரு 10 நாள் உட்காருவான், அவனோட விசுவாசம் போயிடும், தன்னம்பிக்கை போயிடும்,
அவன் இருக்கிற முயற்சி போயிடும், எல்லாமே போயிடும். என்ன செய்யலாம்? நிறைய பேர் இப்போ வந்து பசங்கள்லாம் சேர்ந்து கேட்ரிங் சர்வீஸுக்கு போகணும்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு கல்யாணத்தில் ஒரு வாலி சின்ன பையன் இருந்தாங்க, வாண்ணே நீ படிக்கிறியா அப்படின்னு சொன்னேன். படிக்கிறேன். இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வந்து 12th பிரேக்கு இப்போ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், கேட்ரிங் சர்விங் கூப்பிட்டு போகிறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். ஒரு விசுவாச பையன், விசுவாசிக்கிட்ட சொன்னேன், கஷ்டப்பட்ட குடும்பம், அடுத்த படிப்புக்கு போகிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அதனால் நான் வந்து வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிச்சு படிக்க போகிறேன்னு சொன்னேன். நான் விசுவாசி கூட்டு கொடுங்க, வாங்கம்மா, இதை செய்யாதீங்க, நீங்கள் இது உன் பையன் சம்பாதிச்சு நீ படிக்க வேண்டியது இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாசலை திறக்க வல்லவர், உன் பையனை வந்து இப்படி வேலைக்கு அனுப்பாமல் உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சொல்லி பார்த்தாங்க, அந்த பையன் கேட்கல, போவேன்னு போனான், உண்மையிலே சம்பாதிச்சான், ஆனால் படிக்கலை. ஏன்னா போய் சேர்ந்த சேக்காலே அப்படி இடையில ஃபோன் பண்ணி என்னடா செய்கிறேங்கிறேன், காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் பசங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பசங்க ரூமில் உட்காந்து என்ன நடக்கும் அப்படின்னு இங்கே உட்காந்து பசங்கிட்ட, ஹாஸ்டலில் படிக்கிற பசங்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும். உட்காரக்கூடாதுங்கிற இடத்துல உட்காரக்கூடாது, கேட்கக்கூடாத சத்தம் இருக்கிற இடத்துல நாம் போய் உட்காரவே கூடாது. ஏனென்றால் தேவ சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி நம்மிடத்தில் இருந்து எடுத்து போடும். மூடின இடத்துல போய் எப்படி அறிவுள்ள உதடுகளை தேட முடியும்? அறிவுள்ள உதடுகள் பெரியவங்கிட்ட கேளுங்க, பெரியவங்கிட்ட போங்க, வயசானவங்கிட்ட போய் உட்காருங்க, ஆவிக்குரிய வயசானவங்க, ஆவிக்குரிய முதிர்ந்து உட்கார. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், சிறு பிள்ளைங்களுக்கு சொல்றேன், வசனம் தெரிந்த ஜெபிக்கிற அவங்க பக்கத்தில் போய் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது பெற்றோர்களுடைய ஜெபம் விட வயதானவர்களுடைய ஜெபம் தான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பேரம்பேத்திகளுக்கு ரொம்ப உயிரே விடுவாங்க. ஆனால் வயசாகிட்ட போங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் விஜய், அவ அப்பாவே ஒரு நாள் சொன்னார் விஜயை பற்றி, ஸ்கூல் டேஸில் பாட்டி கூட தான் படுத்து கிடப்பான், பாட்டி டெய்லி ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க, அவனுக்கு நிறைய வசனம் தெரியும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனை ஸ்டாராக மாறினாலும், ஆனால் அவன் பாட்டியின் இடத்துல லோவிசியால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அப்படித்தானே? லோவிசால் வசனம் சொல்லுகிறது. அதனால் பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி போனவர்கள், அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை தவிர்த்து அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களை வாழ்க்கையை அவங்க படிச்சிருக்கிறாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகையால் do not expect the words of knowledge, the voice of knowledge in the presence of fool. மூடனுடைய இடத்துல தேடாதீங்க. மனுஷருடைய சத்தத்தில் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் பார்க்க முடியாது. வாய்ஸ் ஆஃப் மேன் இஸ் அகேன்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷனுடைய சத்தம் எப்போதுமே தேவ சத்தத்திற்கு எதிர்மறையானது தான். எரேமியா 23:16 வாசிக்கும் பொழுது, எரேமியா 23:16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளாதிருங்கள். இப்படி எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா பார்த்தீங்களா? தீர்க்க தரிசன வசனங்களை கேளாதிருங்கள். ஏன் கேளாதிருங்கள்? வாசிங்க. அவர்கள்னா மனுஷர்கள் அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை அல்ல, தாங்கள் யூதித்த அல்லது அவர்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற சத்தத்தை சொல்லுகிறார்கள் என்று கர்த்தருடைய தேவனுடைய சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை அல்லாமல் அவர்களுடைய சத்தத்தையே சொல்லுகிறார்கள்.
வீணாக பெருமையை கொள்ளும்படிக்கு, வீணாக திருப்தி அடைம்படிக்கு, வீணாக எல்லா ப்ராமிசஸ், எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் கண்டிஷனல். நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா தேவனுடைய வாக்கு தத்தங்களும் கட்டளைக்கு உட்பட்டது, கட்டளைக்கு உட்பட்டது. கட்டளை நம்ம மறந்துடுவோம். கட்டளையை மறந்துட்டு வாக்கு தத்தத்தை மட்டும் பிடிப்போம். ஆகையால் சில ப்ராபசி என்கிற பேர்ல ஜனங்களை குதூகலம் உண்டாக்கும்படிக்கு, ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு, ஜனங்களை இருதயத்தில் நல்லா அப்படியே ஃபீல் பண்ண வைக்கணும். கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஆனால் உள்ள எலும்புரிக்கு நோய் சரீரத்தை தின்னுட்டு இருக்கிறதுங்கிறத அந்த நாலேஜ் கொடுக்காம ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னால் ஒரு நாள் என்ன உண்டாகும்? மரணம் நேரிடும். தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழப்போம். ஆகையால் மனுஷருடைய சத்தம் தேவனுடைய சத்தத்திற்கு எதிர்மறையானது. எதெல்லாம் சத்தியத்துக்கு எதிர்மறையா இருக்கிறதோ அதெல்லாம் மனுஷருடைய சத்தம். டீச்சிங்ஸ், உபதேசங்கள், சத்தியங்கள், வசனம் ஆதாரம் இல்லாமல் பிரசங்கிக்கப்படுகிற எல்லா பிரசங்கங்களும் மனுஷருடைய சத்தமே அன்றி தேவனுடைய சத்தம் இல்லவே இல்லை. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டா, அல்லது பிரசங்கம் நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா வார நாட்கள் முழுவதும் போதும்னு நீங்கள் நினச்சிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு நாள் நீங்கள் வசனத்தில் உட்காந்து நீங்கள் தேவ சத்தத்தை கேட்பீங்கன்னு சொன்னால் உங்கள் இருதயத்தை மனுஷருடைய சத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சத்தத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொண்டாலே போதும், தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோவான் 8:43 இயேசு சொல்றார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால அல்லவா? என் சத்தத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறது அல்லவா? என் சத்தத்தை கேட்காதது, மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுனால நீங்க ஏன் சத்தத்தை கேட்கறது இல்லை? இயேசுனுடைய சீஷர்களுக்கு எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு தெரியுமா? எலியாவை எலிசா பின்பற்ற போறான். எலியாவை பின்பற்றக்கூடாதபடிக்கு மனுஷனுடைய சத்தம் எலிசாவை எவ்வளவு தடையா இருந்துச்சு தெரியுமா? அவன் எப்படி அழகா ஞானமா ஹேண்டில் பண்ணான்னு பாருங்க. என்ன சொன்னா? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வாயை மூடுங்க. மனுஷனுடைய வாயை மூடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். ஐயோ அவங்க பெரியவங்க, எங்க வீட்லயே பெரியவங்க, ஆனா பிசாசு பேசுதே. எங்க வீட்டிலே அவங்க தான் வயசுக்கு மூத்த, ஆனால் பேசுறது மனுஷ சத்தமே, தேவ சத்தம் இல்லை, தேவ சத்தம் இல்லையே. அவங்க வார்த்தையை மீறி நான் எங்கேயுமே போக மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். மனுஷருடைய சத்தம் தேவனுடைய சத்தத்தை நம்முடைய எடுத்து போடும். மனுஷருடைய சத்தம் பூமியில் முதல்ல எப்போ உண்டாச்சு தெரியுமா? மனுஷருடைய சத்தம் முதலில் மனுக்குலத்தில் பூமியில் உண்டான இடம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மட்டும்தான் பேசிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. எப்போதெல்லாம் மாலை குளிர்ச்சியான வேலையில் ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து எப்போதெல்லாம் கர்த்தர் பேசி ஏவாளும் ஆதாமும் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஆரோக்கியம், சுகம், பாதுகாப்பு இருந்துச்சு. என்னைக்கு தேவனோடு எப்பொழுது ஆதாம் பேசினானோ அப்போதிலிருந்து மனுஷருடைய சத்தம் பூமியிலே உண்டாக ஆரம்பித்தது. நல்ல வார்த்தையா பேசினா, நல்ல வார்த்தையா பேசினா வாசிங்க 3:9. ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கே இருக்கிறாய்? இது தேவ சத்தம். அவன் அவன் என்ன சொல்றான்? நான் நிர்வாணின்னு சொல்றான். மனுஷருடைய சத்தம். ஆண்டவருக்கே ஜெர்க்கு கொடுக்குறான். பார்த்துக்கோங்க.
நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? வார்த்தை பேசுற பூமியில மனுக்குலத்திலேயே முதல் வாய்ஸ், தி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் மேன், நல்ல வார்த்தை இருந்துச்சா? தி வாய்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் இருந்துச்சா? வாய்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் இருந்துச்சா? அல்லது வாய்ஸ் ஆஃப் ரிகன்சிலியேஷன், தேவனிடத்தில் ஒப்புரவாகிறத சத்தம் இருந்ததா? மன்னிக்கிற சத்தம் இருந்ததா? மன்னிப்பு கேட்கிற சத்தம் இருந்ததா? அல்லது அவரிடத்துல சாஷ்டாங்கமா விழுகிற ஆராதிக்கிற சத்தம் இருந்ததா? இல்ல. சொல்றான், நான் நிர்வாணி, டோன்ட் கம் நியர் மீ, என் பக்கத்தில் வராதிங்க. மனுஷருடைய சத்தம் சாபத்மான சத்தம், மனுஷருடைய சத்தம் மரணத்தை கொண்டு வருகிற சத்தம், மனுஷனுடைய சத்தம் தேவ மகிமையை மனுக்குலத்திலிருந்து தூரமாக்கின சத்தம், மனுஷனுடைய சத்தம் தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய் ஒரு பிளவை ஏற்படுத்தின சத்தம். ஒரு மனிதனாலும் எந்த ஜெனரேஷனும் எந்த தலைமுறையும் தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி உண்டாயிருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உண்டாக்கின சத்தம். மனுஷனுடைய சத்தம் சபிக்கப்பட்ட சத்தம், மனுஷனுடைய சத்தம் அது நிர்வாணமாக்கப்பட்ட சத்தம். ஆகையால் மனுஷருடைய சத்தம் நமக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்படி சபிக்கப்பட்ட மனுஷருடைய சத்தத்திற்கும் ஜீவனை கொடுக்கும்படிக்கும் வல்லமை கொடுக்கும்படிக்கும் அதிலே தேவன் மகிமை கொடுக்கும்படிக்கும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனுடைய சத்தத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். Jesus made a transformation in human voice through his human voice. அவருடைய மாம்சீக சத்தத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறதான மனுஷிய சத்தத்திற்கு கர்த்தர் வல்லமையை அளித்தார். யோவான் 1:14, யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினபடியினாலே அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவனுக்குரிய, ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட மனிதனுடைய சத்தத்தை தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது மூலமாய் நாம் பேசுகிறதான வசனத்திலும் வார்த்தையிலும் அவர் வல்லமையை வைத்தார். அவர் என்ன பேசினார்? பேரபிள்ஸ் பேசினார், உவமைகளை பேசினார், சத்தியங்களை பேசினார், உபதேசங்களை பேசினார். அவர் பேசுகிற மாம்ச சத்தியத்தின் மூலமாக பிசாசுகளை துரத்தினார், காற்றை அதற்றினார், அலையை அதற்றினார், மரித்தவர்களை எழுப்பினார், மரித்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார், பாவத்திலும் சாபத்தில் இருந்தவர்களை விடுவித்தார். அப்பேற்பட்ட அவர் மாம்சமாய் இருந்த உலகத்தில் மனுஷனுடைய சத்தத்திற்கு அவர் வல்லமையை அளித்தார். ஆகையால் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் வார்த்தை, அவருடைய வசனங்கள் தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டது. அப்போஸ்தலர் 2:14 வாசிக்கும் பொழுது 14 41 வாசிங்க. எங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் போனார்களோ, பேதுரு, பவுல் போன்றவர்கள் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினார்களோ, அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய சத்தம் மனுஷருடைய சத்தமே அல்லாமல் கர்த்தர் தேவ சத்தமாய் மாற்றினார். எங்கெல்லாம் தேவ சத்தம் மனுஷருடைய சத்தம் தேவ சத்தமாய் கர்த்தர் மாற்றினாரோ, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12:24 சொல்லுகிறபடி தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. When the voice of man was transformed by the blood of Jesus on the cross, it became a grown and multiplied. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதான ஸ்தோத்திரம்
மனுஷனுடைய சத்தத்தை பலப்படுத்துமையானால் கர்த்தர் அங்க ஞானத்தையும் வளர்ச்சியும் பெருக்கத்தையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மனுஷ சத்தத்தை கேட்கிற ஒரே ஒரு சம்பவம் பரிசுத்த வேதாகமம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. மனுஷ சத்தத்தை அழிச்சிடலாமா? முடியாது முடியாது முடியாது. மனுஷ சத்தம் நம்மளை வஞ்சிக்கிறதா? ஆமா, உண்மைதான். மனுஷனுடைய சத்தம் நம்முடைய ஜீவனை, நம்முடைய நற்பெயரை கெடுக்கிறதா? உண்மைதான். மனுஷனுடைய சத்தம் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறதா? ஆமா, உண்மைதான். ஆனாலும் வசனம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமே, ஆனால் தேவ வசனத்தை வாசமாய் கொண்டிருக்கிற வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில கர்த்தர் வல்லமை வைக்கிறார், சிருஷ்டிப்பின் வார்த்தையை வைக்கிறார். யோசுவா சொல்லுகிறான், சூரியனே நில்லு, சந்திரனே தரித்து நில். கர்த்தர் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. சிம்பிளாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வேறு ஒருவனுடைய மாம்சத்திலிருந்து வருகிற சத்தத்தை நீங்கள் கேளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எழுப்புகிறதான வசனத்தின் மூலமாய் வருகிறதான வல்லமையான உங்களுடைய வார்த்தையே உங்களை பலப்படுத்த போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை சொல்லுகிறது. அவன் சும்மா பேசல. யோசுவா எடுப்புல சூரியனை பார்த்து பேசல, எடுப்புல சந்திரனை பார்த்து பேசல. வசனம் சொல்லுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. கர்த்தரிடத்துல பேசுங்கள். எல்லா இடத்திலும் அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்கிற மனுஷனுடைய வார்த்தை சத்தம் அவனிடத்துல உண்டு. உங்களை மாதிரி உங்களை வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை மாதிரி உங்களுக்காக வேற யாரும் ஜெபிக்கவே முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை போல உங்களை விட வேற யாரும் அழகாக டிசைன் பண்ணவே முடியாது. ஆகையால் நீங்கள் கர்த்தரிடத்துல பேசும் பொழுது அவர் தமது சத்தத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஆகையால் அவருடைய சத்தத்திலிருந்து உங்களிடத்தில் எழும்புகிற மனுஷருடைய சத்தமும் தேவ சத்தமாகத்தான் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுகிட்ட சொல்றா, என்ன சொல்றா? திராட்சை ரசம் இல்லை. இது தேவ சத்தமா மனுஷ சத்தமா? மனுஷ சத்தம். அதனால தான் இயேசு அவங்க ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. ஏ உமன், வாட் ஆர் டூயிங்? என்ன வேணும்? நீ என்ன பேசுற? உங்க வசனமும் உங்க வார்த்தையும் அறிக்கையும் மனுஷர் வழக்கப்படி. அதெல்லாம் நான் விட்டுட்டேன், டைம் இல்லை. லௌகிக ஞானம் குறிச்சிக்கோங்க. நீங்க வாசித்து பாருங்க வீட்டில் போய். கொலோசியர் 2:8 மனுஷருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா லௌகிக ஞானத்தின்படி இருக்கும், அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் படி இருக்கும். 2வது மாயையான தந்திரமா இருக்கும் மனுஷனுடைய சத்தம். அடுத்து மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி இருக்கும். நாங்க காலகாலமா பாரம்பரியமா இது எல்லாம் மனுஷனுடைய சத்தம் கீழ்ப்படியாத, தூக்கி உதறி போட்டு போயிரு. தாலி கட்டி தான் கல்யாணம் முடிக்கணும். இது பாரம்பரியம். பாரம்பரியம் மனுஷரிடத்திலிருந்து வந்ததா தேவனிடத்திலிருந்து வந்ததா? தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. தாலி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்கள் இன்று முதல் கணவனும் மனைவியாய் இருப்பார்கள். பிரிக்க நினைச்சவன் அவன் தொலைஞ்சான் வசனம் சொல்லுது. பிரிக்காதிருக்க கடவன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய உடன்படிக்கையை நம்புவதை விட சில கணவன் மனைவி திருமண தம்பதியர்கள் இத்தான் துண்டு கயத்தை நம்புறாங்க. கேட்டா பாரம்பரியம், மனுஷனுடைய சத்தம், உலக வழிபாடுகள், வாய்ஸ் ஆஃப் வேர்ல்டு, இது எல்லாமே மனுஷனோட சத்தம். ரைட், அது காரியம் அல்ல. மரியா சொல்றா, இயேசுவை பார்க்குறா கல்யாண வீட்டுக்குள்ள. என்னன்னு கேட்குறா? திராட்சை ரசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இது மனுஷ சத்தம். இது என்ன சத்தம்? மனுஷ சத்தம்.
மேடமுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் வேலைக்காரங்க கூட்டு சொல்கிறாரு, என் சத்தத்தை நீங்கள் கேட்காதீங்க, ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் வசனம், இயேசுனுடைய சத்தம் என்ன? நிரப்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் சொல்றா எம்ப்டினஸ், இயேசு சொல்றாரு ஃபுல்னஸ். மனுஷ சத்தம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, ஆக வேண்டியதை பாரு, ஏதோ முடிஞ்சதை இந்தா பிடிச்சிக்கோ. இயேசு அப்படி சொல்ல மாட்டார். ஃபுல்னஸ். நீங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேளாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்குள்ள குறைவு இல்லை, நிறைவையே கத்த தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 20வது வசனம் 20வது அதிகாரம் 3வது வசனம், கடைசி வசனத்தை வாசிங்க. என்னையன்றி உங்களுக்கு வேறு ஒரு சத்தம் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. என்னை அன்றி உங்களுக்கு வேறு ஒரு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்றால் வேறு ஒரு சத்தம் இருக்க வேண்டாம். உங்கள் சிந்தனையில் தோன்கிற சத்தம் கிறிஸ்துவின் வசனத்தினால் உண்டாகிற சத்தமாக இருக்கட்டும். உங்கள் இருதயத்தில் எழுகிற சத்தம் தேவனிடத்திலிருந்து எழும்புகிற சத்தமாக இருக்கட்டும். உங்களிடத்துக்கு வருகிற எந்த திசையிலிருந்து வருகிற சத்தமானாலும் அது மனுஷருடைய சத்தமாக இல்லாமல் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கட்டும். எல்லாரும் கண்களும் மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ரொம்ப நேரமாக உட்காருங்க. ரிமானாமா ஷக்கராதினாமா நக்கராதினாமா. மனுஷருடைய சத்தம் நம்மை தேவனுடைய பாதை விலக பண்ணும், அசுத்தத்துக்கு கொண்டு போகும், பரிசுத்த கொலைச்சலை கொண்டு வரும், நித்திய மரணத்துக்கு நேராக இழுத்து செல்லும், சோத்திர பாவத்துக்கு நேராக இழுத்து செல்லும். அதில் நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கூடிய வாழ்க்கையில் அவர் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் ஒப்புரவாங்கி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, எத்தனை முறை நீங்கள் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு சோரம் போனீங்க, வழி தப்பி போனீங்க. இதோ தேவ சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்குற இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாம் ஜோமணி கேளுங்க, எல்லாம் சத்தத்தை வைத்து ஜோமணி கேளுங்க. ரிமானாமா ஷக்கர் அதினதியானமா. மனுஷருடைய சத்தத்துக்கு என்னை பாதுகாத்துருங்கப்பா. மனுஷருடைய சத்தம் என்னை இனி ஆளாதிருப்பதாக. மனுஷருடைய சத்தம் என் குடும்பத்துக்குள்ளே நுழையாதிருப்பதாக. மனுஷனுடைய சத்தத்தை என்னுடைய செவி இனி கேளாதபடி தேவ சத்தத்திற்கு மாத்திரம் என்னுடைய செவி திறந்திருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படியே இந்நாள் முதற்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய சத்தம் உங்களை இனி நடத்தாதபடி தேவனுடைய துல்லியமான பரிசுத்த சத்தம் உங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுங்க. போதாது, இன்னும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, விடுதலையோடு ஜெபிங்க, உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மனுஷனுடைய சத்தத்துக்கு நான் இனி செவி கொடுக்காதபடி என் வாழ்க்கையை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், என் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கமான் எவரிபடி பிரதிஷ்டை பண்ணுங்க. ஓ ரமா ஷக்கர் அதினமா ரிமனா கர பிரதிஷ்டை பண்ணுங்க. கமான். ஓ ரமாஷா, ஐ மீன் இட். when I say it, I mean it. மூரமா ஷக்கர் ராத்திரதியனமா. இனி மனுஷனுடைய சத்தம் இனி உன் குடும்பத்துக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாக்கும்படி இயேசுவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன். ரீமா நாமா ஷக்கரா தினாமா. வாலிப பிள்ளைகள்லாம் உடன்படிக்கை பண்ணு. ஓ ராமா ஷக்கரா தினமா. ஓ யோபு போல உடன்படிக்கை பண்ணு. வேறு ஒரு கன்னிகர் மீது என்னுடைய கண்ணு போகாதபடிக்கு இப்பொழுது நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்னுடைய செவி மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி என்னுடைய காதுகளை உடன்படிக்கை செய்கிறேன். என்னுடைய இருதயம் இந்த உலகத்தில் உள்ள இந்த லௌகீக ஆலோசனையபடி நடவாதபடி என் இருதயத்தை இப்பொழுது நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். Come on, come on.
மாரா மாரா காரா தினா மானா ரிகா ராதா ராபா ஷேகா ராதினாமா. ஜெபமனுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. நிமனமா ஷேகா ராத்திரிதினாமா. இனி எந்த மனுஷனுடைய சத்தமோ இதோ மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எந்த ஆத்துமாவுக்குள்ள நுழையாதபடி சோர்வுற பண்ணுகிற மனுஷனுடைய சத்தத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிறதான சமாதானத்தை கெடுக்கிற எல்லா மனுஷனுடைய சத்தத்தை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். தேவ சத்தத்தை கேட்கிற செவியை திறந்தரலோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவியை திறந்தரலோ, எங்களுடைய இருதயங்களை திறந்தரலோ. ரிமா நாமா ஷேகா ராதினாமா ரிமே நேகோரோ தினிமேனாமா. மனுஷனுடைய ஆலோசனை எங்களை ஆளாதிருப்பதாக, என் குடும்பத்தை ஆளாதிருப்பதாக, என் திருமண உறவு பந்தத்தை ஆளாதிருப்பதாக. திருமண வாழ்க்கைக்குள்ளே வருகிற எல்லா மாம்சிக ஆலோசனைகளை in the mighty name of Jesus, by the authority that have given unto me, I command, flee the mighty name of Jesus. ஜோமனே 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 ஜோமனே. உன் திருமண வாழ்க்கைக்குள்ள இதோ மனுஷனுடைய சத்தம் இதோ வல்லமையை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது வலு சர்ப்பத்தின் சத்தம், சமாதானத்தை கெடுக்கிற சத்தம், விசுவாசத்தை கெடுக்கிற சத்தம், குடும்பத்தை பிரிவினை கொண்டு வருகிற சத்தம். இயேசுவின் நாமத்தில் by the blood of Jesus I step out. பரமத்தர கரத்தரே தினமா ரிபரத்தர திரைக்கரதியனமா. கரத்தை எடு. ரிமனமா ரிக ரதாளா. அநேகருடைய குடும்பங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அநேகருடைய குடும்பங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். மனுஷருடைய சத்தத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட பிரிவினையை இதோ கர்த்தர் தமது வல்லமையினாலும் தமது சத்தத்தினாலும் இப்பொழுது ஹீலிங் process begin. கர்த்தருடைய சுகம் அளிக்கிற ஆரோக்கிய வல்லமை ரிபரபரகதரதே. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஜெபிக்கிறீங்களா? 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 ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. வேலையடைங்க வேலையடைங்க. இயேசுவின் ரத்தத்தை சுற்றி வேலையடைங்க. என் குடும்பத்தை இனி மனுஷனுடைய சத்தம் நுழையாதபடி இப்பொழுது வேலையடைக்கிறேன். என்னுடைய கணவரை வேலையடைக்கிறேன். come on wives, come on மனைவிமார்களை ஜெபம் பண்ணு. மனைவிமார்களை ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய கணவனை இயேசுவின் ரத்தத்தினாலே மாம்சீயத்தில் உண்டாகிறதான எல்லா ஆலோசனைகளையும் மனுஷனுடைய சத்தத்தை இனி கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே I bind it. கணவர்ல ஜெபம் பண்ணுங்க. கணவர்ல ஜெபம் பண்ணுங்க. கணவர்ல ஜெபம் பண்ணுங்க. ரிப ரப ரக ரதினமா ஷேகரா திரிதினமா. உங்களுக்கு அறியாமல், உங்களுடைய நாலேஜ் இல்லாமல், உங்க குடும்ப உறவுக்குள்ள உங்களுடைய பெண்கள் மூலமாக, குடும்பத்தில் உங்களுடைய மனைவி மூலமாக, உங்க வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்துக்குள்ளே நுழுகிற வலு சர்ப்பத்தின் ஆவியே, மனுஷருடைய சத்தமே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தரிப்புண்டு போவாயாக. Come on, சத்தத்தை வைத்து சத்தத்தை உயர்த்தி ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ரிபா ரபா ரகமா நகர தினமா ஷக்கர தினமா ரிபா ரபா ரகர தினமா. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருகிறார். இரி மனா தினமா ஷக்கரோ தினமனே ரிபா ரா திரி தினமா நகரோ தினமா. மனுஷனுடைய சத்தத்தை கொடுத்தவர்கள் இப்பொழுது மரணத்தை சந்திப்பார்களாக, ஆவிக்குரிய மரணத்தை சந்திப்பார்களாக. இதோ ஏரோதுடைய சத்தத்தை எப்படி கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரோ, we command and great end to the voice of man. மனுஷனுடைய சத்தத்திற்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவை கொண்டு வருகிறோம். ஓ, பயன்படுத்து பயன்படுத்து பயன்படுத்து. வாயின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ரீமா நாமா ஜெயமடு 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 ஜெயமடு. ஓ ரிபர பரகதர மனதரே. ரீமனாமா உனக்கு விரோதமாய், உன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா மனுஷனுடைய வாய்த்தை, மனுஷனுடைய the voice of man, voice of man, we bind it, we cancel it. இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். கேன்சல் பண்ணுகிறோம். கேன்சல் பண்ணுகிறோம். ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எல்லா மனுஷனுடைய ஆலோசனைகள், மனுஷனுடைய சத்தங்கள், அவர் நம்பிக்கையான அறிக்கைகள், எதிர்மறையான அறிக்கைகள்
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணுகிறோம். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தபடியால் கர்ரைகளை தட்டி கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுதலோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே நான் இந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்தும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய சத்தம் பூமிக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்தது, வெறுமையை கொண்டு வந்தது, இல்லாமையை கொண்டு வந்தது, இயலாமையை கொண்டு வந்தது. ஆனால் நீரோ இந்த பூமியில நிறைவை கொண்டு வந்தே. எங்கள் வாயின் வார்த்தையில் அதிகாரத்தை வைத்தே. எங்கள் வாயின் வார்த்தையில் மேன்மை உயர்வை நீ கட்டளையிட்டு தந்தேன். புது பிள்ளைகள் ஜபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் கேன்சல் பண்ண யாவற்றையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கடிந்து கொண்ட யாவற்றையும், எல்லா மனுஷனுடைய சத்தத்தையும் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை நாங்கள் கடிந்து கொண்டு நாங்கள் செயலிழக்க பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் புதியனை தோன்ற பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வார நாட்கள் முழுவதும் பிள்ளைகள் ஜெயத்தின் பாதையில் நடப்பார்களாக. கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை தந்தருளும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஊழியங்களை ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வரை வந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.